இவருக்கு பள்ளிக்கூடத்தை மட்டும் ஆய்வு பண்றது வேலை கிடையாது. இவர் திடீர்னு பார்த்தா 10 மணிக்கு கிளம்பி, இவருக்கு சுகர் பேஷண்ட் போல இருக்கு, இவர் அரசு மருத்துவமனை கிளம்பி வாக்கிங் போயிருது. போயிட்டு இங்க என்ன பேஷண்ட் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கியாப்பா, வாங்க நல்லா இருக்கீங்களா, என்னப்பா சின்னசாமி நல்லா இருக்கியா, என்னப்பா பெரியசாமி நல்லா இருக்கியா அப்படின்னு 4-5 பேர்ட்ட கேட்டுட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போறாரு. மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் அரசியல். ஆனா அப்படி மாறி ரீல்ஸ் பேச, கார்ல போன் பேசுறது முதற்கொண்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா இல்ல இடமே கிடையாது. பாத்ரூம் படுக்கை அறை இந்த ரெண்டை தவிர எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறது, வீடியோ எடுத்து வீடியோல அப்லோட் பண்றது. அதாவது இந்த ஆட்சி மாடல் ஆட்சி தானே. இப்ப நீங்க வந்து ஒரு ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருந்தா மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க, அதை விளம்பரப்படுத்த மாட்டாங்க. துணை முதலமைச்சர் பேர் என்ன? கைத்தட்டு. தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் முடித்தால் சுயநலம் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பதிவு பண்ணக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தா என்ன ஆகும்? இப்படித்தான் ஆகும். எதையும் ஒழுங்கா ஆய்வு செய்ய. திரும்பி பார்த்தா முதலமைச்சர் வந்து ஸ்டேஷன்ல பூந்து ஆய்வு பண்ணாருமாங்க. ஒரு தடவை ஆய்வு பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னைக்காவது போயிருக்காரா? ஒரு தடவை பள்ளிக்கூடத்துக்கு போனாரு, அப்ப என்னைக்காவது போயிருக்காரா? இங்க இருந்து பறந்து கரூருக்கு போய் நின்று கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்னோம்டா அப்படின்னு சொன்ன மகேஷ் பொய்யாமொழி இப்ப ஏன் இங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணலையே? கண்டிஷனை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருந்தா இந்த சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்திருக்குமா? கரூருக்கு பறந்து போனவர் ஏன் அங்க போகல? நடிகனை பார்க்க போய் செத்தா 10 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். மாணவன் உங்களுடைய தவறுனால, உங்க நிர்வாக தவறுனால, உங்கள் பள்ளிக்கல்வித்துறை, உங்க அரசு, உங்களுடைய பள்ளிக்கூடத்துடைய தவறுனால அவன் செத்து போனதுக்கு 3 லட்சம்.